வெல்கம் டு திருநெல்வேலி சமையல். இன்றைக்கி திருநெல்வேலி சமையலில் ரவை கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. கேஸ் அடுப்பு ஆன் பண்ணி அந்த பாத்திரம் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் இன்றைக்கி ரவை எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிக்கோங்க. நெய்யில் ரவையை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா நெய்யில் ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். நெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதும் இன்றைக்கி இந்த கப்புக்கு 1.5 கப்பு இன்றைக்கி நான் ரவை எடுத்துருக்கிறேன். அளந்து போட்டுக்கோங்க, அப்போ தான் அளந்து தண்ணி ஊற்ற முடியும். நல்லா ரவையை கருவ விடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக இருக்குது, அதனால தான் அதையும் அப்படியே போட்டுட்டேன். நான் 1.5 கப்பு தான் நான் கரெக்டாக இருக்குது ரவை. நல்லா கருவ விடாமல் லேசாக வறுத்து எடுத்த மாதிரி ரவையை நல்லா லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். ரவை நல்லா சூடு இருக்குது பாருங்கள், நல்லா சூடு தெரியுது ரவையில். நல்லா வறுத்து எடுத்து இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். அளந்து ஊற்றிக்கோங்க தண்ணியை. இது 2வது கப்பு தண்ணி. இது 3வது கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இது 1/2 கப்பு தான் ஊற்றிடுவேன் பாருங்கள். 4வது கப்பு. இதில் கேசரி பொடி என்ன கலரில் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த கலரில் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி எல்லோ கலர் பொடி போட்டிருக்கிறேன். இது தண்ணி கொதிக்கட்டும். பக்கத்தில் அடுப்பை ஆன் பண்ணி நம்ம நெய்யில் முந்திரி பருப்பு பாதாம் அதை வறுத்து போட்டுக்கலாம். நெய் எங்கள் வீட்டில் கம்மியாக தான் இருக்குது. நான் இருக்க நெய்யை போட்டு செய்கிறேன். நீங்கள் அதிகமாக விட்டுக்கோங்க, அதிகமாக போட்டுக்கலாம். இதில் பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் போட்டிருக்கேன். நீங்கள் இதில் பிஸ்தா போட்டுக்கலாம், கிறிஸ்மஸ் பழம் போட்டுக்கலாம், எல்லா நட்ஸுமே போட்டுக்கலாம். இதில் நல்ல நேரம் மாறுற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு. இப்போ பக்கத்தில் தண்ணியும் சூடாயிருச்சு. இல்லை ரவையை கட்டி பிடிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி பிடிச்சிருச்சுன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் கட்டி பிடிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ரவையை கிண்டி எடுத்துக்கணும். இதுக்கு 2 கப்பு சீனி போட்டிருக்கிறேன் நான். இந்த அதே அளவு கப்புக்கு 2 கப்பு சுகர் சேர்த்துருக்குறேன். நீங்கள் கூட வேணும்னா போட்டுக்கோங்க. எனக்கு இந்த இனிப்பு போதும், அதனால் நான் இவ்வளோ தான் போட்டிருக்கேன். கூட 1/2 கப் போட்டாலும் இனிப்பு நல்லா தான் இருக்கும். கலர் பார்க்கவே சூப்பராக இருக்குது. நெய்யில் வறுத்ததுமே முந்திரி பருப்பு வாடை செம்மையாக இருக்குது. நம்ம இந்த கேசரி கிண்டும் போது இதுலேயும் நல்லா நிறைய நெய் ஊற்றிக்கலாம். கட்டி பிடிக்காமல் நல்லா கிண்டி விடுங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கேசரி. நம்ம இப்போ இதில் நெய்யில் வறுத்து வச்சுருக்கிறத அப்படியே எடுத்து கொட்டிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதில் பிஸ்தா கிறிஸ்மஸ் பழம் எல்லாமே போடலாம். எல்லாமே சூப்பராக இருக்கும் போட்டால். அவ்வளோதாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.